அப்படிங்கிறத முகமது நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அல்லாஹ் சமது இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணும். லம் எளிது அவன் யாரை பிறகு கடவுள் யாரை பிறகு தனக்கு பிறகு ஏன் வாரி செய்வாரு அப்படின்னு மனிதர்களுக்கு என்ன சொல்லலாம். இறைவனுக்கு அது பொருந்துமா? அப்போ இறைவன் இறக்கக்கூடியவனாங்கிற கணக்கில் வந்துடும். அப்போ இறந்து போகக்கூடிய மனுஷனா இருக்க முடியுமா? அப்போ உண்மையிலேயே இறைவன் எப்படி இருக்கணும்? அழியாதவனா இருக்கணும். அவனுக்கு ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு ஈடு இணையாக யாரும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டது உண்மையான கடவுளாக இருக்க முடியும். அப்போ கடவுள் என்பவன் தனக்கு ஜோடியாக இணையாக எந்த ஒரு பெண்ணையோ பெண் கடவுளர்களையோ அல்லது குழந்தை கடவுள்களையோ வாரிசு கடவுளையோ இறைவன் என்ன செய்யல ஏற்படுத்தலைங்கிறத தெளிவாக சொல்லுங்க. அதே மாதிரி கடவுளை யாராவது பெற்றுக்கிட்டாங்களா, கடவுளை யாராவது பெற்று போட்டு விட்டாங்களா? அதுவும் கிடையாது. அவன் தான் இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் படைத்தான்ங்கிறத நம்ம நம்புகிறோம். அது எப்படி நாம் நம்புறது? அப்போ இந்த ஒரு பேனா இருக்குது, இந்த பேனாவை எவனோ வடிவமைச்சா அதை நாம் நம்புகிறோம். ஆனால் நம்ம கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், அல்லது 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இந்த பொருளை தயாரித்த ஒருத்தர் இருப்பார்லாம், அதை நம்புகிறோம்ல. அவனை நம்ம பார்க்காட்டாலும் கூட நம்ம நம்புகிறோம். நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது, இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன், அவனை நம்ம இன்னும் கண் கூட பார்க்கல. ஆனால் சுவிட்சு போட்டால் கரண்ட் வரப்பா, லைட் எரியும், இருட்டு வந்து என்னை போயிடும், வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல. இதை எப்படி நாம் நம்புகிறோமோ அது மாதிரி இந்த உலகத்தினுடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இறைவன் இருக்கிறாங்கிறத, ஒரு சக்தி அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம வழங்குறோம். அந்த சக்திக்கு சில பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளை தான் முகமது வந்து மக்கள்கிட்ட என்ன செஞ்சாரு, எடுத்து சொன்னார். நம் எளிது அந்த இறைவன் தனக்கு பிறகு தனக்கு சந்ததிகளையும் மனைவி மக்களையும் அவன் ஏற்படுத்தல. வலம் யூலது அந்த இறைவனையும் வேறு யாரும் என்ன செய்யல, படைக்கல. வலம் எக்குள்ள குஃபுவன் ஆகுது அந்த இறைவனுக்கு சமமாக ஈக்குவலாக என இந்த உலகத்தில் எந்த சக்தி இல்லை அப்படிங்கிறத எடுத்து இந்த கடவுள் கொள்கையை இந்த மக்கள்கிட்ட முகமது நபி ஆரம்பத்தில் எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லும் பொழுது அதை புரியாத மக்கள் வந்து அவரை எதிர்த்தாங்க, திட்டினாங்க, சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்தார், குடும்பத்தை சீர்குலைக்க வந்தார் அப்படின்னு சொல்லி இல்லாத அவர் சொல்ல அவரை என்ன செஞ்சாங்க, அவர் நோக்கி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவன் ஒருவனுங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார். இன்னைக்கு அந்த மக்கமா நகர் முழுவதுமே போனாங்க, எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, ஒரு இறந்தவருடைய சமாதியை உயரமாக கெட்டி வச்சு வணங்குற வழிபாடுகள் கிடையாது. கல்லறை வழிபாடு கிடையாது, சமாதி வழிபாடுகிறது கிடையாது, உருவ வழிபாடுகிறது கிடையாது. இன்றைக்கும் அங்கே போனோம்னா பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு இணைப்புங்கிறது இல்லாத ஒரு ஊராக அந்த ஊரை ஆக்கி வச்சார். நாடு முழுவதுமே அப்படித்தான் இருக்குது. ஆனால் நம்ம நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு குடும்ப கடவுள்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ என் சமூகத்துக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னு வைங்க, அந்த கடவுளை வந்து என் சமூகத்துக்கு மேல் சமூகம்னு ஒரு சமூகம் இருக்குது. ஒவ்வொரு சமூகத்துக்கு மேலே ஒவ்வொரு ஜாதிக்கு மேலே ஒரு ஜாதியை வச்சிருக்கிறான். அதில் உயர்ந்த ஜாதின்னு என்ன பிராமண ஜாதின்னு சொல்கிறாங்க. அவங்க வணங்குற கடவுளை இந்த உலகம் எல்லாரும் என்ன செய்யலாம், கும்பிட்டுகள் தான். ஆனால் ஒரு அடிமட்ட ஏன்னா ஜாதின்னு சொல்லி ஒன்று பிரித்து வச்சிருக்கிறான். நம்ம இஸ்லாத்தில் அது கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் இப்படிலாம் வந்து பிளவுபடுத்தி வச்சு தான் என்ன செய்கிறாங்க, புழுது காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க ஆதாயத்துக்கு. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் உள்ள அவங்க வணங்கி வழிபடக்கூடிய கற்பசாமியோ கோட்டசாமியோ அந்த சாமியை யாரும் வந்து என்ன செய்கிற பிராமணத்தை வந்து வணங்குறது கிடையாது. ஆனால் நம்மளை அங்கே கூப்பிடுறான், அவங்க இங்கே வர்றது கிடையாது. அவன் நம்மள்கிட்ட சம்மந்தம் முடிக்கிறது இல்லை. அவன் நம்ம இதில் வந்து சம்மந்தப்பட்ட நம்ம கூட வந்து சமபந்தியாக உட்கார போகிறது கிடையாது. அப்போ அவன் தன்னை எந்திரி சொல்லிட்டு இந்த இதில் என்ன செய்யலாம், ஜாதிகள் நிறத்தாலேயோ மொழியாலேயோ தொழிலாலேயோ எல்லாரும் பிரித்து வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சா சேர விடாமல் ஒருத்தருக்கு அடிதடி வெட்டு குத்துரு போட வச்சு அவன் குழு நஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிற நல்லா நமக்கு புரிய வச்சுட்டான். அப்போ இது புரியாத மக்கள் இருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது. அப்போது நபியுடைய காலத்தில் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் சொல்கிறேன், 2 பேர் சொல்கிறேன். ஆணுக்கு ஒரு உதாரணம், பெண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆணில் வந்து பிலால்னு சொல்லி ஒரு மனிதர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நபியுடைய தோழர். அவர் வந்து எத்தியோப்பியா நாட்டில் இருந்து வந்தது. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே கருகருன்னு இருப்பாங்க, பல்ல தவிர மற்ற எல்லாமே கருகருன்னு இருக்கும். அவங்கள வந்து அன்றைய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு 1500-600 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனை இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தி சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சந்தையில் விற்பனை பொருள் மாதிரி. இப்போ நம்ம சந்தைக்கு போகிறோம், நமக்கு தேவையான வீட்டு பொருள் வாங்கிட்டு வரோம். அது மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரனை கூட என்ன செய்வாங்க, மனுஷனை என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அடிமையாக வச்சுருந்தான். அந்த மாதிரி வந்தவர் தான் பிலாலுங்கிற மனிதர்.
அப்போ அவருக்கு முகமது நபி சொல்ற கடவுள் கொள்கை பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா முதலாளி மாதிரி என்ன செய்யறான்னு சொன்னா தன்னை கடவுளை ஏற்றுக்கோ, என் காலை கும்பிடு, நான் தான் உனக்கு சோற தண்ணி தரேன், நான் தான் உனக்கு இடம் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா தன்னை கடவுளை ஏற்றுக்கிட்ட வச்சான். அப்போ அந்த பிலாலே அது மாதிரி செய்ய வைக்கும் பொழுது அவர் யோசிக்க வந்து கடவுள்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, நைட் ஆனால் அவருக்கு தூக்க பிரச்சனை இருக்கு, அவருக்கு வாரிசு பாக்கியம் இல்லை, அப்போ இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சு என்ன செய்ய முகமது சொல்ற கடவுள் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாருன்னா அவங்களுடைய எஜமானர் என்ன செய்யற முதலாளி என்ன செய்யறாரு கடுமையாக அவரை குடும்பப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறாங்கிறதுக்கு 2 விஷயத்தை உதாரணம் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சின்ன பிள்ளை கையில் ஒரு விளையாட்டு பொம்மையை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க எங்கேனாலும் எப்படினாலும் போட்டு என்ன செய்ய மேலே போட்டு மிதிச்சு இது பண்ணும். அது மாதிரி பிலாலுங்கிற மனிதரை கையையும் காலையும் கேட்டு என்ன குழந்தை விளையாட்டுக்கு பொருளாக என்ன கொடுத்து விட்டாங்க. அவங்க காடு மாட்டுன்னு சொல்லி இந்த மனுஷனை இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா 10 பிள்ளைக்கு சேர்ந்து என்ன இழுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு இறைவன்கிற அந்த கோட்பாட்டில் இருந்து ஏன்னா இஸ்லாங்கிற இறைவனுடைய மார்க்கத்திலேருந்து ஒருபோதும் அவர் கடை புரளவே இல்லை. இவ்வளோ அடிக்கிறாங்களே, இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, எனக்கு இஸ்லாம் வேண்டாம், நான் வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. உறுதியாக இருந்தார். எவ்வளோ சோதனை வந்தார், எவ்வளோ கஷ்டம் தான், அது உறுதியாக இருந்தார். அது மாதிரியான ஒரு உறுதி நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை வந்து யாருக்கும் புரிய வைக்கலை, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம கண்டதே காட்சி கொண்டதே போகிறது எங்கன்னா நம்ம என்ன செய்வோம், 9 ஈஸியாக போயிட்டு வந்துடும். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதும் நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு மலஜலம் கழிக்கன்னா கூட ஒதுக்குப்புறம் தேடுறோம், அதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீரை தேடுறோம், எங்கே போனாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இது வந்து மற்ற மக்கள்கிட்ட இருக்குதா, மற்ற சமூக மக்கள்கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஒரு சுத்தங்கிறத நமக்கு இஸ்லாம் தான் நமக்கு இது செய்யுது கற்று. ஏன்னா இது இறைவனுடைய மார்க்கம். இது என்னமோ முஸ்லீமுக்கு உண்டான சொத்து அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இஸ்லாம்ங்கிறது இறைவனால் மனித குலம் முழுமைக்கும், இறைவனுடைய படைப்புகளாகிய மனித இனம் முழுமைக்கும் உண்டான ஒரு மார்க்கம், ஒரு வாழ்க்கை நெறி அப்படிங்கிறத நம்ம புரியணும். இதை புரியாத மக்கள் நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா இது ஒரு விஷயம். அதே மாதிரி சுமையான்னு சொல்லி ஒரு பெண் இருந்தாங்க முகமது நபியுடைய காலத்தில். அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத விலையை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டதுக்காக ஆம்பளையாளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பொம்பளையாளை குடும்பப்படுத்தி உச்சகட்டமாக என்ன அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அம்பு எய்தே என்ன செஞ்சாங்க, கொண்டுட்டாங்க. அம்பு எய்து அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவங்களை கொண்டாங்க. அந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் கூட அல்லாஹ் ஒருத்தனை நான் ஏற்றுக்கிட்டேன், அதில் நான் பின் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க. அந்த பெண்ணு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக தன் உயிரை கொடுத்த முதல் பெண்மணி. கடைசியில் இஸ்லாத்தில் இருந்தான் அந்த பெண்மணி தான் இன்னைக்கு மறுபடியும் சொத்தம் வாக்களிக்கப்பட்டு இருக்கு. அப்போ அவங்கள மாதிரி நம்ம என்ன செஞ்சோம்னா, நம்ம ஒரு கொள்கையை நமக்கு இடையே நமக்கு தெளிவுபடுத்திட்டான். இவ்வளோ நாள் புரியாத விஷயம் நமக்கு 40 வயசுக்கு பிறகு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு 20 வயசுக்கு பிறகு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு 50 வயசுக்கு மேலே புரிஞ்சிருக்கலாம். எது புரிஞ்சாலும் இப்போ நமக்கு அந்த தெளிவை தந்துட்டானா அந்த வழியை நம்ம கரெக்டாக கடைசியில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக பின்பற்றி நம்ம நடக்கணும். ஏன்னா இறைவனுடைய சொல் பிரகாரம் வாழ்றதுக்கு தான் இறை வேதங்கிற குரானுங்கிறது. இந்த குரான் வந்து மனுஷங்க எழுதுனது இல்லை, முகமது எழுதுனது கிடையாது. இறைவனே மனித குலத்துக்காக தந்த வாழ்க்கை நெறி முறை அந்த